ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட. ஆனா எனக்கு அப்பா வேணும்ல. எனக்கு வாசு அங்கிளை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவர் என் பக்கத்துல இருக்கிறப்ப நீ இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் எனக்கு அப்பாவா வாசு அங்கிள் வந்தா நல்லா இருக்கும் தோணுது. இதுல உனக்கு ஒன்னும் கோபம் இல்லையே? கௌதம். அம்மா அம்மா, அப்பா கிட்ட வாசங்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தம்மா. இனிமே வாசங்கள் தான் என் அப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா, அப்பா வந்தா இந்த புல்லட்ல நம்மள உட்கார வச்சு ஊர் சுத்தி காமிப்பேன்னு சொன்னாரே. இனிமேதான் அவர் வரமாட்டார்ல. அப்ப இந்த புல்லட்ட வாசங்கள் தானே ஓட்டுவாரு. அவர் தானமா நம்மள உட்கார வச்சு சுத்தி காமிப்பாரு. நான் அன்னைக்கு படம் வரைஞ்சு காமிச்சேன்ல, அதே மாதிரி வாசு அங்கிள் முன்னாடி நான் தான் உட்காருவேன். நீயும் மதியம் பின்னாடி தான் உட்காரணும், சரியா? வாசு அங்கிள் எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தா மாதிரி நான் பெரியவன் ஆனதும் எனக்கு பைக் ஓட்ட கத்து கொடுப்பாரு. அதுல உன்னை உட்கார வச்சு நான் கூட்டிட்டு போறேன், சரியாமா? சரியா? சரிடா. அது விஷயமா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இருமா, நான் பேசிட்டு இருக்கேன்ல. அப்புறம் நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன், ப்ளீஸ்மா. அம்மா, நம்ம இந்த புல்லட்ட சர்வீஸ் விட்டுலாமா? ரொம்ப நாளா நின்னுட்டு இருக்குல்ல, சரியா வரலனா? அதுக்கு தான் சொல்றேன். அப்புறம் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜாலியா கார்ல டூர் போறோம். அதான் நானும் அப்பாவும் சேர்ந்து எடுத்த மாதிரி போட்டோ இல்லல, அதான் நம்ம ஒன்னா போட்டோ எடுத்துக்கலாம். இவன் மனசுக்குள்ள வளர்ந்திருக்க ஆசை செடியா இருக்கப்பவே பறிச்சிடலான்னு நினைச்சா அது வேர் விட்டு பெரிய ஆலமரமா வளர்ந்திருக்கே. இவ்வளவு ஆசை என் மனசுக்குள்ள இருக்குமா? இப்ப நீ சொல்லுமா, ஏதோ பேசணும்னு சொன்ன. என்ன பேச விடாம நீ பேசி என் வாயை அடைச்சிட்டியே. இனி நான் எப்படி பேசுவேன்? சொல்லுமா. ஒண்ணும் இல்லடா, நீ பேசினதுல அம்மா மறந்துட்ட. இந்தா சூடாரத்துக்குள்ள பாலை குடிச்சிரு. இப்ப நான் இவனுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன்? இதுவும் உனக்கு கிடைக்காது, உன் ஆசையெல்லாம் நிறைவேறாதுன்னு எப்படி புரிய வைப்பேன்? என் பையன் வாழ்க்கையில 2வது முறையா ஏமாற போறான். அது அவன் மனசை எப்படி தாங்கிக்கோன்னு புரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆண்டி, நீங்க எப்போ என் வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். சீக்கிரமா வாங்க. இதுல இருக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். திவ்யா. டாடி, டாடி உள்ள வாங்க. உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும். வாங்க. இது நம்மளோட பழைய ஃபேமிலி ட்ரீ. பாரு எவ்வளவு ட்ரையா இருக்குன்னு. நீ, நான், பாட்டி மட்டும்தான் இருக்கோம். இங்க பாரு, இது நம்மளோட புது ஃபேமிலி ட்ரீ. நீ, ஆண்டி, மதி, நான், கௌதம், 2 பாட்டி, ரம்யா அத்தன்னு கூட்டமா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. நல்லா இருக்குல்ல? என்ன டாடி அமைதியா இருக்க? நல்லா இருக்குல்ல? எதுக்கு திவ்யா இதெல்லாம் ஒட்டி வச்சிருக்க? இப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்புமா. அது எடுத்துற. எதுக்கு எடுக்கணும்? இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னா இந்த வீட்ல தானே இருக்க போறோம். அப்போ இதுதானே நம்ம ஃபேமிலி. அப்போ இப்படி தானே ட்ரீ இருக்கணும்.
திவ்யா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். இரு டாடி, நான் முதல்ல சொல்லிக்கிறேன், அப்ப நான் மறந்துடுவேன்.